செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம். 12ஆம் வகுப்புக்கு நாளை நடைபெற இருக்கக்கூடிய இங்கிலீஷ் தேர்வில் திடீர் ஒரு தகவல் ஒன்று வெளியாக இருக்குது. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது நம்மளுடைய 12ஆம் வகுப்பு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் கரெக்டாக பக்காவாக ஃபினிஷ் பண்ணிட்டு இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இப்போ கூட நிறைய மாணவ செல்வங்கள் படிச்சுட்டு தான் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு சில மாணவர்கள் பார்த்திங்கன்னா ஷெடியூல் போட்டுருப்பீங்க. இந்த அவருக்குள்ளே இந்த சப்ஜெக்டை முடிக்கணும், இந்த யூனிட் முடிக்கணும், இதை முடிக்கணும், அதை முடிக்கணும், இதை முடிக்கணும் சப்ஜெக்ட்டை போட்டு 11-1 மணி வரைக்கும் படிச்சுட்டு காலையில் பார்த்திங்கன்னா டக்குன்னு எழுந்து ஒரு 4 மணி 3 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா 4:30 மணிக்கு மேலே எழுந்து நம்ம இந்த சப்ஜெக்டை கவர் பண்ணலாம். ஏன்னா இதுதான் இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட், இதுதான் மெயின் சப்ஜெக்ட், இதுதான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னு காலையில் படிக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே செப்பரேட்டாக டைம் ஒதுக்கி ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சிகளாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வினாத்தாள் அப்படின்ற ஒரு முயற்சி இருக்குது. ஓகேங்களா? அதாவது வினாத்தாள் எப்படி கேட்க போகிறாங்க, எப்படி இருக்கும், கடினமாக இருக்குமா, அதாவது ரொம்ப பார்த்திங்கன்னா டிஃபிகல்ட்டாக கேட்பாங்களா, இன்றைக்கி கேட்ட 11th தமிழ் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சு அப்படின்னு மாணவர்கள் சொல்கிறாங்க. ஸோ எங்களுக்கு நாளைக்கு 12th இங்கிலீஷ் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய மாணவர்களுடைய ஒரு மைண்ட் செட் எனக்கு கேட்குது. ப்ரோ கஷ்டமாக மட்டும் இருக்கக்கூடாது ப்ரோ அப்படின்ற மைண்ட் செட் கேட்குது. ஸோ எப்படி இருந்தாலும் சரி, ஈஸியாக இருக்கட்டும், டஃப்பாக இருக்கட்டும், ரொம்ப டிஃபிகல்ட்டாக கூட இருக்கட்டும், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா தயாராகணும். எப்படி தயாராகணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எந்த ஒரு மாதிரி நீங்கள் எந்த ஆங்கிளில் கொஷின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ஆன்சர்ஸை எல்லாமே தெளிவாக படிச்சிருந்தா எப்படி கேட்டாலும் நம்ம பார்த்திங்கன்னா ஆன்சர் பண்ணுவோம். ஒரு நம்பிக்கை வந்துடும். நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம், அவங்க எப்படி கேட்டால் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு திமிரும் வந்துடும் நமக்குள்ளே. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதில் நீங்கள் கொஞ்சம் அதை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா தீவிரமாக படிச்சிருங்க. ஓகேங்களா? யூனிட் வைஸ் சரி எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கரெக்டாக படிச்சிருங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். பட் அதிக மார்க் எடுக்கணும். நிறைய செல்லக்குடிஸ்லாம் ப்ரோ இல்லை நான் 12th நிறைய மார்க் எடுத்து நான் பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட் ஆகணும் அப்படி இப்படின்னு நிறைய பேர் நிறைய கனவோடு இருப்பீங்க. ஸோ உங்களுடைய ஒரு முடிவுக்கு ஏற்றவர் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற முயற்சியும் ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணிங்கனாவே ஈஸியாக வெற்றி பெற்றலாம். ஸோ ஹார்ட் ஒர்க் ஓகே, ஸ்மார்ட் ஒர்க்குன்னு என்னென்னா பெரும் விதத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு சில கொஷின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பர்லேயே தப்பாக கூட மிஸ்டேக் ஆகி வந்திருக்கும். ஓகேங்களா? இன்றைக்கி பேப்பர்லேயே ஒன்று மிஸ்டேக் அப்படின்னு 11th செல்லக்குடி சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் 12thலேயே அதுமாரி மிஸ்டேக் வரும். ஓகேங்களா? பொது தேர்வில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிரிண்டிங்கில் ஏதாவது 1-2 மிஸ் ஆகும். அந்த மிஸ் ஆகிறது மாணவர்களுக்கு ஒரு நலன் தான். ஓகேங்களா? அது மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. அது நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா எழுதிருக்கணும். எல்லா கொஷினும் அட்டன் பண்ணியிருக்கணும். நீங்கள் எழுதுறீங்களோ இல்லையோ கொஷின் நம்பரை போட்டு ஏதாவது ஒன்று எழுதியிருந்தால் கூட அதுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. சப்போஸ் அது மாதிரி நீங்கள் எதுவும் பண்ணாமல் விட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கும் வராது. நீங்கள் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அந்த 5 மார்க் வர்றது இல்லை 10 மார்க் வர்றது அதில் நீங்கள் போட்டிருந்தால் பாஸ் ஆகலாம் அப்படின்ற சூழல் கூட இருக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் எல்லா கொஷினும் அட்டன் பண்ணணும். தெரியுதோ தெரியலையோ ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கொஷின்ஸ்லாம் முன்னாடி பக்கத்தில் எழுதுங்க. தெரியாத கொஷின்ஸ்லாம் நீங்களாம் அந்த கொஷின் நம்பரை போட்டு அதை பற்றி யோசிங்க. ஒரு 2 நிமிஷம் யோசிங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி தெரியலையா அந்த பேஜஸ் விட்டு திருப்பி அடுத்தடுத்த கொஷின் எழுதிட்டு லாஸ்ட்டாக அந்த கொஷினில் உங்களுக்கு தெரிஞ்ச கதையை கூட எழுதுங்க. ஓகேங்களா? சும்மா மட்டும் இருக்காதீங்க, ஏதாவது ஒன்று ரைட் பண்ணணும். ஓகேங்களா? எதையாவது ஒன்று எழுதி வைங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம அந்த 3 மணி நேரம் நம்ம அந்த தேர்வில் எப்படியாச்சும் நம்ம மார்க் எடுக்கின்ற முயற்சி தான் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? சும்மா மட்டும் போய் உட்காந்துட்டு வரதில்லை. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணால் தான் அதுக்கான பலன் கிடைக்கும். உழைப்பின்றி ஊதியம் இல்லைன்ற ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா பழமொழி வச்சுட்டு நீங்கள் செயல்படணும். செல்லக்குட்டிஸுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா, அடித்தல் திருத்தல் இல்லாமல் ப்ரெசன்டேஷனை நீட்டாக கொடுங்க. நீங்கள் ஆன்சரை கூட அப்பாற்பட்டு எழுதுங்க. ஃபஸ்ட்டு இது 2 முக்கியம். ஓகேங்களா? அடித்தல் திருத்தல் இல்லாமல் கரெக்டாக எழுதுங்க. அண்ட் மேலும் மாணவ செல்வங்களுக்கு இன்னொரு தகவல் என்னென்னா, கண்டிப்பாக பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பர் ஓரளவுக்கு ஈஸியாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஏன் சொல்கிறேன்னா, இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிராமர் அண்ட் பார்த்திங்கன்னா பேராகிராஃபில் தான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குமே தவிர நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்று அங்கே வரது ஒன்று வேறு மாதிரி இருக்கும். பட் ஒன் வேர்டாக இருக்கட்டும், மற்ற கொஷின்ஸ் இன்னும் நிறைய இருக்குது. மார்க் எடுக்கிறதுல நோட் மேக்கிங் இருக்குது அண்ட் அப்படி இப்படின்னு நிறைய இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்திங்கன்னா பார்த்து நீங்கள் நல்லா படிங்க. ஸோ எல்லோரும் இந்த தேர்வில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.